ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி தேங்காய் பாலுடைய பலன்கள் பார்ப்போம். பிகாஸ் தேங்காய் எவ்வளோதோ வீட்டில் இருக்கும், ஒரு அரைச்சி குழம்பு மட்டும் அதில் வச்சிடுறோம். பட் தேங்காய் பால் ராவாக சாப்பிட்டா அதில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். இதில் கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க்கு நிறைய இருக்கிறதுனால எலும்பு தேய்மானம், ஒரு ஏஜுக்கு பிறகு முட்டி வலி வர்றது ஸ்டாப் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆல்சோ விட்டமின் சி நிறைய இருக்குது. நார்ச்சத்துக்கள் இருக்குது. குடல் புண்ணை ஆற்றக்கூடியது. நல்ல கொழுப்புகள் நிறைய இருக்குது. இது கெட்ட கொழுப்பை குறைக்குது. உடல் பருமன் குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கெட்ட கொழுப்பை இதை தடை பண்ணுறதுனால வீக்லி ஒன்ஸோ நிறைய சாப்பிட்டுக்கலாம், அல்லது டெய்லி ஒரு டம்ளர் தேங்காய் பால் கூட குடிக்கலாம் கொஞ்ச நாள் வரைக்கும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் இது நம்ம சாப்பிடும் பொழுது தனிப்பாலாக சாப்பிட முடியாது, இது மாதிரி ஆப்பம் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பழைய முறைகள் தான் இது. நம்மளுடைய மார்னிங் டிஃபனில் முக்கியமானது ஒன்று இந்த ஆப்பம் செய்து சாப்பிட்றது. ஸோ இது மாதிரி சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை காய்ச்சி சுண்டை வச்சு குழம்புல போட்டு சாப்பிட்றத விட இப்படி பால் எடுத்து சாப்பிட்றது தான் நமக்கு எப்பொழுதுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக நமக்கு கிடைக்குது. ஓகேயா? ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சண்டேஸில் டைம் இருக்கும்போது தேங்காய் பால் ஆப்பம் செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா?